கத்தாரில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய தளம்னு சொல்லுவாங்களா இல்லையா, உதைத்துங்கிற அங்கே இருக்கக்கூடிய அந்த தளத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரேடார் அமைப்பு AN/FBS 132 ரேடாரை நாங்கள் அழிச்சிருக்கோம் அப்படின்னு ஈரான் ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. சொன்னது மட்டும் இல்லாமல் அதுக்குரிய ஆதாரத்தையும் அவங்க ரேடார் மூலியமாக புகைப்படமாக தந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹிஸ்புல்லா அவங்களுடைய பங்குக்கு கியாம் அப்படிங்கிற பகுதியில் தொடர்ந்து நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற செய்தியை அவங்க தர்றாங்க. அலி லாஜர்னி என்ன தகவல் சொல்லியிருக்கிறாருன்னா, கிட்டத்தட்ட 500 அமெரிக்க வீரர்கள் நாங்கள் கொண்டுட்டோம் அப்படிங்கிற ஒரு தகவலையும் அவர் சொல்லியிருக்கிறார். இது மாதிரியான தகவலை தான் இந்த அப்டேட்டில் நம்ம பார்க்க இருக்கிறோம். பொதுவாக அமெரிக்காவினுடைய தரப்பிலிருந்து எப்போதுமே நாங்கள் பெரிய ஆட்கள் என்று காட்டிக்கொண்டு எல்லா நாட்டையும் கொள்ளையடித்து ஆட்டையை போட்டு எப்படியாவது திங்கிறதா இவங்களுடைய முக்கிய வேலைகளில் ஒன்றா இருந்துச்சு. எப்படியாவது எல்லா நாட்டிலையும் தங்களுடைய தளவாடங்களை அமைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் செயல்பட்டாங்க. அதில் ஒன்று தான் கத்தாரில் இருக்கக்கூடிய அல் உதைத்துங்கிற மிகப்பெரிய ஒரு இராணுவ தளவாடம். அங்கே இருக்கக்கூடிய இராணுவ தளவாடத்தில் ஒரு ரேடார் வச்சுருந்தாங்க. அதோடைய பேர் AN/FBS 132 ரேடார். இந்த ரேடாரை நாங்கள் அழிச்சிருக்கிறோம். எப்படின்னா ஒரு பார்ட்டாக இல்லை, முழுவதுமாகவே நாங்கள் டிஸ்ட்ராய்டு பண்ணிட்டோம் அப்படிங்கிற தகவலை ஈரான் சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது அதுக்கான நேரத்தையும் அவங்க குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அதிகாலையில் 3:45க்கு இந்த தாக்குதல் நடத்தணும் அப்படிங்கிற தகவலை சொல்கிறாங்க. தகவலோடு சேர்த்து அவங்க இன்னொரு செய்தியை பதிவு செய்கிறாங்க. என்னென்னா, நாங்கள் தாக்குனதுக்குரிய ஆதாரத்தையும் தர்றோம் பாருங்கன்னு சொல்லி அவங்க அதோடைய புகைப்படத்தை, சேட்டலைட்டுடைய புகைப்படத்தை இன்றைக்கி தந்திருக்கக்கூடிய காட்சியை பார்க்க முடியுது. ஹிஸ்புல்லா தொடர்ந்து அடியை வாங்கிக்கிட்டே இருந்தாங்க. 2024 நாங்கள் பொறுமையாக இருக்கிறோம் அப்படின்னு அடி வாங்கிட்டு இருந்த இவங்க அயத்துல்லா அல் கமேனியுடைய கொலையை பார்த்த உடனே வெகுண்டெழுந்து போய் இன்னைக்கு அவங்க போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. தரை வழியில் வந்தாலும் நாங்கள் சந்திக்கிறதுக்காக தயாராக இருக்கிறோம்னு சொல்லிட்டு ஹிஸ்புல்லா தொடர்ந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கியாம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் ஹிஸ்புல்லா தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில் டெல் அவீவ்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு வீடியோங்க. இவங்க எவ்வளோ அட்டூழியம் பண்ணாங்க. கஸ்ஸா மக்களை அவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த மெர்கவா பீரங்கி கீழே போட்டு மக்கள் நசுக்குனாங்க. உலகத்தில் இப்படி யாரும் செஞ்சிருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட மோசமான செயலாம் அவங்க செஞ்சாங்க. இன்னைக்கு டெல்லியிலிருந்து வரக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய காட்சிகள்லாம் அவங்களுடைய JCB போய் நீங்கள் இந்த பார்க்கலாம் இந்த வீடியோவில், அங்கே பில்டிங்கெல்லாம் இடிஞ்சு அப்படியே தரமட்டமாய் கிடக்குது. போய் அந்த பில்டிங்கெல்லாம் கட் பண்ணுறாங்க. எப்படின்னு சொன்னால் அள்ளி எடுக்க முடியாதுல்ல, அங்கே இருக்கக்கூடிய JCB இயந்திரங்களை வச்சு கட் பண்ணி எடுக்கிறாங்க. இதை கட் பண்ணுறப்ப இன்னொரு ஞாபகம் நம்மளுக்கு வருது. மேற்கு கரையில் நப்லஸ் போன்ற பகுதிகள்லாம் மக்கள் அங்கே விகண்டிருந்து போராடுறப்ப சின்ன பின்ன பசங்கள்லாம் ஒரு 7 வயசு 8 வயசு பசங்கள்லாம் இவங்க கைது பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்காக மக்கள் போராடுவாங்க. போராடினா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தெருக்களை அவங்க ஒரு JCB வச்சுருப்பாங்க, தெருக்களை அப்படியே நோண்டி அப்படியே எடுத்துருவாங்க. இந்த மாதிரியான வேலைகளை அவங்க செஞ்சாங்க. இன்னைக்கு அவனுடைய நாட்டில் என்ன நிலைமைன்னா, அவன் அந்த பில்டிங்லாம் இடிஞ்சு விழுந்து அவன் வச்சிருக்க JCBயை வச்சு கட் பண்ணி அதை எடுக்கிறான். அடுத்த வீடியோ, அந்த வீடியோவில் அடுத்த பகுதி நீங்கள் பார்க்கலாம். ஒருத்தர் அப்படியே ஸ்டெப்ஸில் மேலே ஏறி போகிறாரு. மேலே ஏறி போய் அந்த மாடியுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மாதிரி தெரியுது. அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோருடைய காட்சியை காட்டுறாரு. காட்டினா அங்கே இருக்க பால் சீலிங் எல்லாமே இடிஞ்சு அப்படியே குப்பையும் கூலமுமா கிடக்குது. இவங்க சொல்லிக்கிட்டாங்க, நாங்கள் தான் நம்பர் 1, எங்கிட்ட எங்கிட்ட வான் பாதுகாப்பு அமைப்பு இருக்குது, அயன் டோம் இருக்குது, டேவிட் ஸ்லிங் இருக்கிறது, ஏரோ இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்கல்ல. அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு பலத்தடி விழுந்திருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு கேஃபி ஷாப்பை காட்டுறாங்க. கேஃபி லில்லிங்கிற மாதிரி அதோட பேர் போட்டிருக்கு. ஏதோ ஒன்று அதை நம்ம சரியாக கவனிக்க முடியல. அதில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் அடி விழுந்திருக்கு. இது மாதிரியான காட்சிகள் வந்துகிட்டு இருக்க சமயத்தில் தான் இன்னொரு தரமான சம்பவத்தை ஈரான் தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இது ஏற்கனவே நடத்தின விஷயம் தான். என்னன்னு சொன்னால், நெத்தன்யாஹுவை எப்படியாவது டார்கெட் பண்ணணும். ஏன்னா அவன் தானே இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம். அமெரிக்கா இந்த பிரச்சனையை பேசிக்கிட்டே இருக்கும்போது இடையில அமெரிக்கா இழுத்து விட்டதே இவன் தானா, இந்த வேலையை பார்த்ததே இவன் தானா. நெத்தன்யாஹு என்ன பண்ணுறான்னா, அவன் இருக்கக்கூடிய பகுதி எந்த பகுதின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஜெருசலமை நோக்கி தொடரா ட்ரோனை ஈரான் அமுச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி, நல்ல செய்தியே கிடச்சிருக்கு. உண்மையிலே நல்ல செய்தி. ஏன்னு சொன்னால், இவனால் உலக மக்கள்லாம் நிம்மதியாக இருப்பாங்க, குழந்தைகள்லாம் இறந்து போகாமல் இருப்பாங்க. இதனால ஒரு நல்ல செய்தி, அவர் அடிக்கிறதுக்காக நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தி கிடச்சிருக்கு. இதுக்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க நெத்தன்யாஹு, வெள்ளை மாளிகைக்கு ஃபோன் பண்ணி கேட்குறான், நீங்களும் ஈரானும் ஒரு ரகசிய பேச்சுவார்த்தை ஈடுபடுறீங்களா, போர் நிறுத்தம் ஏற்பட போதா அப்படின்னு போய் கேட்குறான். அப்படிலாம் நடந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான். என்ன மாதிரி எண்ணம் படைச்சவங்களா இருப்பாங்க, என்ன மாதிரி புத்தி படைச்சவனா இருப்பான்னு பாருங்க. இந்த போரை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் உலகத்தளவில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உண்டு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் முடிச்ச
வெறி பிடிச்ச ஆளாத்தான் இருப்பாங்க அப்படின்னு தெரிய முடியுது. இதெல்லாம் பார்த்தனாலவே என்னவோங்க, ஈரானுக்கு கடுமையான கோவம் வந்து அவங்க அடுத்த ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க. இது நாள் வரைக்கும் அவங்க அனுப்பிச்சது எத்தனை ட்ரோன்னு பார்த்தீங்கன்னா 1000 ட்ரோன் அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி 400 பேலிஸ்டிக் மிசைல்ஸ் அனுப்பிச்சிருக்காங்கிற CNN ஒரு தகவலை தர்றாங்க. அதோடு நிறுத்தாம இன்னைக்கு அவங்க ஃபட்டா 2 ஹைப்பர்சோனிக் அனுப்பலாமா அப்படிங்கிற அந்த யோசனைக்கு வந்துட்டாங்க. ஏன்னா இவன் தொடர்ந்து ஒரு சிக்கலை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான், பரந்த ஒரு போரை அவன் கொண்டு போய்கிட்டே இருக்கிறான். நம்ம நேச நாடுகளா இருந்தா கூட நாங்க சட்டப்பூர்வமாக ஆக்கிரமிப்பா தான் அது கருதுறோம், எங்களுடைய சட்டப்பூர்வ இலக்கா தான் அது கருதுறோம், நாங்க அச்சுறுத்தப்பட்டோம், அதனாலதான் அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இப்படியே கொண்டு போயிட்டு இருக்கனால ஹைப்பர்சோனிக் நாங்க எடுக்கலாமா அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஹைப்பர்சோனிக்கை பொறுத்த மாத்திர 10 மெகா அப்படிங்கிற ஒரு பவர்ல போகுமா. இந்த 10 மெகாக்க நம்ம டிஸ்ட்ராய்டு பண்ணணும்னு சொன்னா, தடுக்கணும்னு சொன்னா அதுக்கு 13 மேக் அப்படிங்கிற ஒரு பவர் தேவையாம். அந்த பவரோ இவங்க வச்சிருக்கிற அயன் டோமுக்கோ ஏரோக்கோ டேவிங் சிங்கோ எதுக்குமே கிடையாது. இப்போ ஃபட்டா 2வை நம்ம எடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்கு ஈரான் வந்திருக்காங்க. இப்படி வர்றதுக்கான காரணம் இருக்கு. என்னன்னு சொன்னா, ஈரான்ல மிகப்பெரிய அளவுக்கு இப்ப பேசிக்கிட்டு இருக்க இந்த டயத்துல 2000க்கும் மேற்பட்ட இலக்குகளை அவங்க அடிச்சிருக்கிறாங்க. டெஹ்ரான்ல இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் அந்த நகரத்தை விட்டு காலி பண்ணி போயிருக்கிறாங்க. அது எப்படி போறாங்கன்னா, இஸ்தான்புல் போயிட முடியுமா, நம்ம துருக்கி போயிட முடியுமான்னு சொல்லி துருக்கிக்கு போகக்கூடிய ஒரு நிலையும் ஏற்பட்டிருக்குது. இதெல்லாம் பார்த்த உடனே தான் இப்படி ஒரு நிலையை அவங்க கையாண்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, இலங்கையில் இருக்கக்கூடிய ஈரானுக்கு சொந்தமான 20 கப்பல்களை அடிச்சிருக்கிறாங்க. அங்க வந்து 87 சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தியும் இலங்கை இன்னைக்கு தந்திருக்கிறாங்க. இப்படியான சூழ்நிலை தான் ஈரான் தொடர்ந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அடுத்த கட்டமா இதை கொண்டு போக முடியுமா அப்படிங்கிறத பத்தி பார்த்துட்டு அப்பாஸ் அராக்சி ஒரு தகவலை சொல்றாரு. ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஈரான் செய்யக்கூடாது அப்படின்னு தான் எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க. அது என்ன சொல்றாருன்னா, அப்பாஸ் அராக்சியா, நாங்க மொசைக் அப்படின்னு ஒரு அமைப்பை கொண்டு வந்திருக்கிறோம். இது எவ்வளவு அமைப்பு வச்சிருக்காங்கன்னு உள்ள கண்டுபிடிக்க முடியல. ஒவ்வொரு ஸ்போக் பர்சனும் புதுசா இருக்காங்க. நேத்தோட நான் சொல்லியிருந்தேன், ஒருத்தர் அலி முகமது நைனி அப்படின்னு ஒரு ஸ்போக் பர்சன் சொல்லியிருந்தேன். இன்னைக்கு ராணுவத்தோட இன்னொரு ஸ்போக் பர்சனை சொல்றாங்க, அபில் பாஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாராம். இவர் வந்து ஐஆர்ஜிசியினுடைய ஒரு ராணுவத்துடைய ஸ்போக் பர்சனா இருக்கிறாரு அப்படின்னு புதுசு ஆளுகளை கொண்டு வர்றாங்க. எப்படி இப்படி புதுசு ஆளுகளை கொண்டு வர்றாங்களோ அதே மாதிரியே இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, நாங்க மொசைக்குன்னு ஒரு அமைப்பை கொண்டு வர போறோம், நீங்க மொசாட்னு வச்சிருக்காங்க இல்ல, நான் அதை விட சூப்பரா கொண்டு வர்றோம், நீ என்னென்ன வேலையெல்லாம் எங்கெங்கெல்லாம் செய்யறியோ அதை மாதிரி ஓன் பார்வையிலேயே நீ எப்படி அட்டூழியம் பண்றீங்க அது மாதிரி நானும் பண்ணுவேன் பாடுறா அப்படின்னு செய்யறதுக்காக நான் செய்ய போறோம் அப்படிங்கிற மாதிரி அராக்சி ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார். என்னன்னா, இந்த மொசைக்குங்கிற அமைப்பு பொதுவா ஃபாரின்கள்ல இவங்களுக்கு எதிரியா இருக்கக்கூடிய நாடுகள்ல பதுங்கி செயல்படக்கூடியவர்களா இருப்பாங்க. அவங்க அங்கிருந்து ட்ரோன்கள் மூலியமா அட்டாக் பண்ணுவாங்க, உங்களுடைய ராணுவ தளவாடங்களை அட்டாக் பண்ணுவாங்க, நீங்க தயாரா இருந்துக்கங்க அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் கத்தார்ல இருந்து ஒரு செய்தி வந்திருக்குங்க. பெரும்பாலான நியூஸ் சேனல்ல வரல. அமெரிக்காவினுடைய முன்னாள் பாதுகாப்பு ஆலோசகராகவும் ஜேர்னலிஸ்டாகவும் இருந்தவங்க கால்சன் அப்படின்னு ஒருத்தவங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த இஸ்ரேல் என்ன பண்றான்னா, இங்கே ஒரு ஃப்ராடு தனத்தை பண்றான். என்னன்னா, எப்படியாவது கத்தார்ல அங்க இருக்கக்கூடிய உள்கட்டமைப்புகள் மனிதர்களை தாக்குற மாதிரி மொசாட்டினுடைய உளவு அமைப்புகளை வச்சு அங்க தாக்கி மக்களை கொல்ல முடியுமா, கொண்டு இந்த போரை இன்னும் விரிவாக்க முடியுமான்னு முயற்சி செஞ்சான். அப்படி முயற்சி செய்யறப்ப அங்க அவன் கைது செய்யப்பட்டிருக்கான் அப்படிங்கிற செய்தி அவங்க சொல்றாங்க. இந்த செய்தி பிரஸ் டிவி உட்பட பல நியூஸ் சேனல்கள்ல இந்த செய்தி வந்திருக்குது. கத்தார் மட்டும் இல்லைங்க, இவனுடைய பொழப்பே இதுதான். எங்க மக்கள் இருக்கிறாங்களோ, எங்க குழந்தைகள் இருக்கிறாங்களோ, அங்க குழந்தைகள் இருக்கக்கூடிய பகுதிகளை தாக்குறது, அவங்களுடைய இறப்பு இவனுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் போல, அப்படிதான் நம்மளுக்கு சொல்ல தோணுதுங்க. ஏன்னு பார்த்தா, ஈரான்ல ஏற்கனவே மனாபில இருக்கக்கூடிய ஒரு பிரைமரி கேர்ள்ஸ் ஸ்கூலை தாக்குனாங்க. அதே மாதிரி இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா, உருமியான்னு சொல்லி ஒரு மாவட்டத்தில் எஸ்மத் அப்படின்னு ஒரு பெண்கள் ஸ்கூல் இருக்குது. பாருங்க, அந்த இடத்துல இறைவன் காப்பாத்திட்டான். அந்த இடத்துல யாரும் இப்ப பள்ளிக்கூடங்கள்ல குழந்தைகள்லாம் இல்லை. அந்த பள்ளிக்கூடத்து மேல இன்னைக்கு ஒரு குண்டை போட்டிருக்காங்கிற செய்தியும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இதுதான் இவனுடைய ரியல் ஃபேஸுங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும். பொதுவா இன்னொரு செய்தி பரவலா நியூஸ் சேனல் வந்துட்டு இருக்கு. என்னன்னு சொன்னா, அதாவது துருக்கியே ஈரான் தாக்கி விட்டது. தாக்குனால துருக்கியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து ஈரானுடைய தூதரை அழைச்சு கண்டிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி பரவலா வந்துகிட்டு இருக்கு. ஆனா அது உண்மை கிடையாதுங்க. அது என்ன விஷயம்னா, உண்மையிலே அங்க ஹைப்பர்சோனிக் போனதோ இல்ல பேலஸ்டிக் மிசைல் போனதோ உண்மைதான், அதை யாரும் மறுக்க முடியாது. ஆனா அது எங்க போனதுன்னா,
துருக்கியிலேயே நேட்டோ அமைப்பில் இருக்கக்கூடிய துருக்கி நாட்டிலேயே அமெரிக்காவுடைய தளவாடங்கள் ஒன்று இருக்கு. நம்ம முன்னாடியே கடந்த வீடியோவிலே சொல்லியிருந்தோம், துருக்கியும் இதில் ஒரு இலக்கா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அங்க இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய ராணுவ தளவாடங்களை தாக்குறதுக்கு தான் இவங்க இந்த பாலிஸ்டிக் மிசைல் அமைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. அதுக்காக தான் துருக்கி கூப்பிட்டு ஈரானுடைய தூதர்கிட்ட தன்னுடைய கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இவங்க பெரிய யோகிய மாதிரி, ஏன்டா அவனுக்கு அங்கே இடம் கொடுத்து வச்சிருக்கிற அப்படின்னு மக்கள் இன்னைக்கு கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில் இந்தியாவிலேருந்து ஒரு நியூஸுங்க. அங்கே இருக்கக்கூடிய டக்லஸ்ன்னு சொல்லிட்டு, அமெரிக்கா இருக்கக்கூடிய டக்லஸ்ன்னு ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, எங்களுக்கு யார் இடம் கொடுக்கலாட்டி என்ன, இந்த ஸ்பெயின் தான் இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கல்ல, நீ என்ன செஞ்சாலும் எவ்வளோ டாக்ஸ் போட்டாலும் சரி, நீ செய்கிறது பைத்தியக்காரத்தனம், உனக்கு இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டனால என்ன செய்கிறாருங்கன்னு சொன்னால், இந்தியாவில் இருக்கக்கூடிய பகுதிகளை பயன்படுத்த முடியுமா, கடல் சார்ந்த பகுதிகளை பயன்படுத்த முடியுமா அப்படிங்கிற எண்ணத்துக்கு இவங்க வர்றாங்க. வந்தவுடனே அங்கே இருக்கக்கூடிய ONA அப்படிங்கிற ஒரு நியூஸ் சேனலுக்கு டக்லஸ்ன்னு இருக்கிற ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு. இவர் யாருன்னு சொன்னால் அமெரிக்காவுடைய ஒரு ஜேர்னலிஸ்ட். அவர் என்ன பேச சொல்கிறாருன்னா, நாங்கள் இந்தியா எங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்துருச்சு, இந்தியா எல்லாத்தையும் செஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். சொன்ன உடனே எனக்கும் குபீர் தூக்கி போட்டுச்சு. ஏற்கனவே இவர் ஜெப்ஸ்டின் ஃபைல்ஸை நம்மளுடைய பேர் வந்திருக்கா, ஒருவேளை மாட்டிக்கிட்டாரா, அடுத்தடுத்த ஃபைல் சைல்ஸை போட்டுக்கிட்டு ஆளை காலி பண்ணுவேன்னு சொல்லியிருப்பாங்க போல, நம்மால் மிரண்டு போய் சரின்னு ஒத்துக்கிட்டாரோ அப்படின்னு நினச்சேன். அப்புறம் நம்ம இந்தியா தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அது ஒரு ஃபேக் நியூஸு, அப்படிலாம் நாங்கள் வரல, நாங்கள் அப்படிலாம் கொடுக்க மாட்டோம், கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மை என்னங்கிற நம்மளால் தெரியல, காலம் தான் இதுக்கு பதில் சொல்லும் அப்படிங்கிறது தகவல்களில் கூடுதலாக இருக்கக்கூடிய விஷயம். இதுக்கிடையில் அலி லாஜினி சொன்ன தகவல் தாங்க, கிட்டத்தட்ட 500 அமெரிக்க இராணுவ வீரர்கள் எங்களுடைய தாக்குதலை இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை அவர் சொல்கிறார். இதுக்கான பின்னணி காரணங்களாக நீங்கள் பார்க்கணும். என்னென்னா, அவ்வளோ பாதிப்புக்கு அவங்க உள்ளாக இருந்தாங்க. தொடர்ந்து நம்ம சொன்ன மாதிரி சிறுவர்கள் குழந்தைகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்படுது. கிட்டத்தட்ட நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் கூட ஈரான் தரப்புலேருந்து ஆத்தரட்டிக்காக சொல்கிறாங்க 1045 பேர் இறந்து போயிருக்கிறாங்க, இதில் குழந்தைகளும் பெண்களும் சிறுவர்களும் அடங்குவாங்க அப்படிங்கிற தகவலை ஈரான் தந்திருக்கிறாங்க. இப்படி தரும்போது அவங்க ஒரு கூடுதலாக தகவலை சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட 500 அமெரிக்க இராணுவ வீரர்கள் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற செய்தி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. பிரஸ் டிவி இதை எடுத்து சொல்கிறாங்க. ஆனால் ஏனைய மித்த சேனல்கள், பெரிய சேனல் ராய்ட்டர்ஸ் போன்ற பெரிய சேனல்கள் இந்த செய்தியை ஒன்றும் உண்மைப்படுத்தலை. ஆனால் இதில் இன்னொரு செய்தியை நம்ம கவனிக்கணும். எந்த ஒரு இறப்பாக இருந்தாலும் இவங்க மூடி மறைக்கக்கூடிய ஆள்களாகவும் இருக்காங்க. ஏன்னா எனக்கு அடிபடலை, சுனாப்பானா உனக்கு அடிபடலடா, உனக்கு ஒன்றும் ஆகலடா அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா, அது மாதிரி சொல்லக்கூடிய ஆளுகளாகவும் இருக்கிறாங்க அப்படிங்கிறதே நம்ம தெரிஞ்சுக்கணும். உண்மை நிலவரம் என்னங்கிறத இறைவனை தவிர யாரும் அறிய முடியாது அப்படிங்கிறதா யதார்த்த உண்மையாக இருக்கிறது. நேற்று சைனா பேசிய விஷயத்தை பார்த்தோம். இன்னைக்கு ரஷ்யா 60 அற்புதமான ஒரு அழகான கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னைக்கு அவங்க ஒரு தகவலை சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னா, ரஷ்யா புட்டின் சொல்றாரு, ஆயத்துல்லா அல் கமேனி கொல்லப்பட்டது இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஒரு காமெடிக்காக அவனு சொல்லுவோமா இல்லையா, காந்தி இறந்து போயிட்டாரா, பழைய நியூஸ் சொன்னால் சொல்லுவோம், காந்தி இறந்து போயிட்டாரா அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா, அது மாதிரி ஒரு தகவலை புட்டின் இப்போதான் பேசுகிறாரு. 3 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் கத்தாருக்கு பின்னாடி இருந்தாங்க. என்ன காரணம்? பொருளாதாரம் தான். இங்கே நியாயம் அநியாயம் எதுவுமே பார்க்கப்படுறது கிடையாது. ஈரானுடைய தரப்புல கூட நம்ம பேசுவதெல்லாம் என்ன, அவங்க பக்கம் நியாயம் இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பேசுகிறோம். நம்மளுக்கு நாடு முக்கியம் இல்லை, இயக்கம் முக்கியம் இல்லை, குழு முக்கியம் இல்லை, எது நியாயமோ அதை நம்ம பேசுகிறோம். ஆனால் இவங்க அதை தாண்டி பொருளாதாரத்தை பார்க்கக்கூடிய அளவுக்கு தான் உலகத்தினுடைய பெரும்பாலான தலைவர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியுது. அதனாலேயோ என்னவோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வழிகெடுக்கக்கூடிய தலைவர்களை பற்றி நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க. மோசமான தலைவர்களை பற்றி நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன்னு சொன்னாங்க. இது மாதிரி தலைவர்கள் நம்ம இனம் கண்டு ஒதுங்கி கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். இது மாதிரியான தொடர்ந்து செய்திகள் அறிந்து கொள்ள, நம்முடைய அப்டேட்டுகளை அறிந்து கொள்ள மறந்துடாமல் நம்ம பேட்டை டிஜியை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் செய்யுங்க, அதிகமான நபருக்கு ஷேர் செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு. திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். 100% இயற்கை வயகரா, 100% ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.